ஜீவிதா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து பயங்கர கற்பனை வளம்ன்றது ரொம்ப பேருக்கு இருக்கு. ஆனா வந்து நம்ம ஷேக்ஸ்பியர் அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரைக்குமே இல்லன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 1592 இந்த பீரியட்ல தான் அவர் இருந்திருக்காரு இல்லையா. சோ அந்த பீரியட்ல அவரோட கற்பனை வளங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன் பீப்புள் கூட வந்து அவருக்கு ஈடு கொடுக்க முடியாதான். அந்த அளவுக்கு சூப்பரா வந்து அவரோட ஃபேண்டசி நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கலிவர்ஸ் டிராவல் அப்படின்ற ஒரு பிளேஸ் சொல்றாங்க. ஆமா, ஃபேமஸான ஒரு பிளே. அந்த பிளே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. கலிவர்ன்றவர் மட்டும்தான் வந்து நம்மள மாதிரி நார்மல் மனுஷனா இருப்பாரு. மத்தவங்க எல்லாமே வந்து குட்டி குட்டியா ஒரு 4 இன்ச் 3 இன்ச் மனிதர்கள் தான் இருப்பாங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து கலிவர் வந்து கடத்தி வச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப துன்புறுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அந்த பிளே வந்து அடிச்சுக்க அந்த பீரியட்ல யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னா ஆச்சரியம். ஆனா இப்ப வரைக்கும் அந்த பிளே வந்து நிறைய பேர் மனசுல நிக்குது அப்படின்றாங்க. ரீசெண்டா நீங்க வந்து புலி படம் பாத்தீங்களா? ஆமா, அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த சீன்ஸ் நிறைய வந்திருக்கும். நம்ம சிம்புதேவனே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஷேக்ஸ்பியரை இன்ஸ்பயர் பண்ணி கொஞ்சம் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்ப இருக்க ஜெனரேஷன் மக்கள் வரைக்கும் ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஹீரோவா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். அவரோட ஒரு சூப்பரான சாதனைகளை ரொம்ப அழகா சொன்னீங்க பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போற செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் வந்து ஹியூமன் லைஃப் எப்படி பீஸ்ஃபுல்லா கொண்டு போகணுன்றத பத்தி சொல்றதுக்காக ரெடியா இருக்காரு. பாத்துடலாம். இது மனமே கேள். இப்படியே ஒரு ஆள் இருந்தாங்க. வாழ்க்கை முழுக்கமாக கஞ்சூசன் என்ன சொல்கிறீங்க? பிசினாரி தானே, ரொம்ப பிசினாரி. என்ன ஏதோ நினச்சிக்க வேண்டாம். பிசினாரி என்னென்னா எனக்கு வாழக்கூடாது, நாளைக்கு வாழணுன்ற ஆர்வம், வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கைன்னா நாளே நினச்சிருக்காங்க. அவர் ஒன்று சேர்த்து 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 வச்சுனான், கோட்டி கணக்கில் சேர்த்து வச்சான். அப்படியே டைம் போகிறது தெரியல. இதில் சாவு வந்துடுச்சு. வந்துடும். அது வந்துடுச்சு. அந்த எருமை மேலே உட்காந்து அந்த ஆள் பார்த்துருக்கீங்களா? இன்னும் பார்த்தது இல்லை நீங்கள். வந்துட்டான் யம தர்மராஜா. அவன் பார்த்தோட, ஐயோ இவ்வளோ நேரம் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியே, நான் இன்னும் வாழணும்னு சேர்த்து தானே வச்சுருக்கிறேன், இன்னும் வாழலையே நான். சரி, நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறப்பா, ஒரே ஒரு நாள் எனக்கு கொடுத்துரு, ஒரு நாள் நான் வாழிட்டு போயிடுவேன். ஆமாம், சரி 1 கோடி கொடுத்துருவேயா, 1 கோடி, ஒரு நாள் 24 மணி நேரம் கூட நான் வாழை போயிடுவேன் சொன்னேன். ஏமா சரி 10 கோடி கொடுக்குறேன், ஒரே ஒரு நாள் கூடியா, ஒரே ஒரு நாள் உயிர் உணர்ந்து போயிடுவேன். ஏமாம் 100 கோடி. இப்போ பாருங்கள், ஒரு நாளுக்கு இதே கடைசி நாள் இருந்தால் 100 கோடி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா இல்லையா? இருக்கிறது எல்லாமே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? ஆனால் எவ்வளோ நாள் போயிடுச்சு இப்படி உயிர் உணராமல். யாரும் உங்கள் ஒரு பைசா கேட்கல. உயிர் உணராமல் எவ்வளோ நாள் எவ்வளோ வருடம் போயிடுச்சு. இதே கடைசி நாளான்னு வந்தால் இருக்கிறதெல்லாம் கொடுக்குற ஒரே ஒரு நாள் டைம் கொடுன்னு கெஞ்சிக்கிறீங்களா இல்லையா? அவ்வளோதான். என்ன சேர்த்து வச்சாலே நம்ம சௌரியத்துக்கு என்னமோ பண்ணிக்கணும். சௌரியத்துக்காக ஏதோ ஒன்று 4 காசு சேர்த்துக்கு தேவை இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிக்க தேவை இருக்குது, வசதிக்காக சௌரியத்துக்காக. ஆனால் வாழாமே, உணராமல், உயிர் உணராமல்
வாழணும் உயிர் உணரணுன்னா நீங்கள் ஏதோ பெரிய பார்ட்டி பண்ணிக்கணும், இன்னொன்று பண்ணிக்கணும், அது பண்ணணும், அது இல்லை. உயிர் உணராமல் போகிறதன் அர்த்தம் என்னென்னா, இல்லை ஒருத்தர் பணம் சேர்த்துனாங்க, இன்னொருத்தர் சொத்து சேர்த்துனாங்க, இன்னொருத்தர் அறிவு சேர்த்துனாங்க, இன்னொருத்தர் பெரிய கூட்டம் சேர்த்துனாங்க, எது சேர்த்துனாலும் அதே தான். இதெல்லாம் சேர்த்துறதுல உயிர் உணராமல் போயிட்டோம். கடைசி நாள் வந்தப்போ இப்படி திரும்பி பார்த்தா, ஐயோ உணராமே போயிடுது இது. இப்போ என்ன வேணாலும் கொடுப்பேன். ஒரு நாள் டைம் கொடுத்தான், அப்போ டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இருக்குது, இப்போ டைமு இருக்குது. இப்போ உணராம அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் டைம் கொடுக்க மாட்டாங்க. சித்தர் மரபின் தொடர்ச்சிதான் உங்கள் ஆன்மீக பயணமா? 11 சித்தர்களும் சொல்லாததை நீங்கள் சொல்லி வருகிறீர்களா? நான் படிப்பில்லாதவன். எனக்கு அவரெல்லாம் என்ன சொன்னாங்களோ தெரியல. எனக்கு இவ்வளோதான் தெரியும். என் உள்ளத்தில் எது உண்மையோ அது எல்லாருக்கும் உண்மைன்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் என் செயல். அவர் அதுதான் சொன்னாங்க நான் நினைக்கிறேன். நான் படித்தது இல்லை, நான் பார்த்தது இல்லை. யாரே ஒருத்தர் உள்ளே புரிஞ்சுக்காமல் எதே பேசியிருந்தாலும் அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. என்னத்துக்குன்னா அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் சரியாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக இருக்காது. நம்ம சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, தேசத்து சூழ்நிலை, நம்ம உடல் சூழ்நிலை கூட மாற்றம் நடந்தே இருக்குது. உள்ளத்து சூழ்நிலை மட்டும்தான் ஒரே விதமாக இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ உள்ள உணர்ந்து ஏதோ ஒரு சொல்லியிருந்தா நான் சொன்னதான் சொல்லணும். அவர் வேறு ஏதோ சொன்னால் அவனுக்கு தெரியாது. இது ரொம்ப அகங்காரத்து மாதிரி தெரியுது. இது அகங்காரத்தினால சொல்லலை, நான் தெளிவுனால சொல்கிறேன். உள்ள உணர்ந்து யாரே பேசியிருந்தாலும் இதுதான் பேசுவான், வேற என்ன பேசுவான். அந்த டைமில் சமூகத்துக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி பாஷையில், அந்த மாதிரி மொழியில், அந்த மாதிரி ஒரு விதத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் வேற ஒன்றும் சொல்ல முடியாது. வேறு ஏதோ சொன்னால் அவனுக்கு தெரியாது, அவ்வளோதான். இது தப்பாக புரிஞ்சுக்கலாம் மக்கள். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, உள்ளோன்றது ஒரு நாளுக்கு ஒரு விதமாக மாறல, அதே விதமாக தான் இருக்குது எப்போவுமே. அநாதி காலத்தில் இந்த அப்படி தான் இருக்குது. அதில் ஏதோ மாற்றம் வந்துச்சு, ஃபேஷன் மாறின மாதிரி அதெல்லாம் மாறல. சொல்கிற ஃபேஷன் மாறலாம். இப்போ அவர் ஏதோ பாஷையில் பேசினாங்க, நான் இப்போ இங்கிலீஷில் பேசிக்கிறேன். என்னத்துக்குன்னா சுத்தம் இருக்கிற மக்கள் சமூக சூழ்நிலை அப்படி இருக்குது. சொல்கிற விதம் மாறிக்கலாம். அடிப்படை மாற்றிருந்தா புரியாமல் ஏதோ படிச்சுட்டு சொல்லிக்கிறாங்க. படித்தவனு ஆசிரியனாக இருக்கலாம், பண்டிதராக இருக்கலாம், எழுத்தாள் படித்தாள் எதோ இருக்கலாம். ஆனால் உள்ள உணர்ந்தவனு படித்து புரிஞ்சுக்கிறது இல்லை. இது உள்நோக்கி போயிருந்ததா, உள்நோக்கி உணர்ந்து இருந்ததா. அப்படி இருந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் சித்தர்ன்னு சொன்னாங்கன்னா அவர் வேறு எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் பேசுகிறாங்க. சொல்கிற விதம் வேறு விதமாக இருக்கலாம். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டதாக நினைக்கிறீர்களா? இந்த கேள்வி நீங்கள் கேட்கணுன்னா உங்களுக்கு ஆசையோடைய அடையாளம் தெரியல. ஆசைன்னா ஏதோ எங்கேருந்து நம்ம மேலே இறங்கியிருக்குது ஒன்றும் இல்லை. நாம் உருவாக்குற ஒரு எண்ணம், ஒரு நோக்கம் நம்ம வாழ்க்கைக்கு. நோக்கம் இருக்கிறவருக்கு மட்டும்தான் இருப்பேன் நான், அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன். அதனால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒன்று ஆசை வச்சுருக்குறோம், இப்படி நடக்கணும்னு. அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் நான் இன்டர்வியூ பண்ண தேவையில்லை, இருக்க மாட்டேன் அப்படி. ஏன்னா அதுக்கு ஆசைன்றது எனக்கு வெளியிலேருந்து தூண்டுற விஷயம் இல்லை. மனப்பூர்வமாக விழிப்புணர்வாக உருவாக்கியிருக்கிற ஒரு நோக்கம். அது இருக்கிற வரைக்கும் தானே வேலை, அதுக்கப்புறம் என்ன வேலை நமக்கு?